Now hyperbola, foci plus or minus 2, 0, E value 3/2. First of all, we draw the diagram. Small x, small y, 0, 0, plus 2, 0, 2, 0, minus 2, 0. This is F1, this is F2. Okay, E value 3/2 depends upon the focus value. The diagram is on major x-axis. ஸோ இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பாக மேஜர் எக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம எலிப்ஸ் ட்ரா பண்ணல, ஹைப்பர்போலா ட்ரா பண்ணுறோம். ஸோ கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா, இதை வச்சு கெஸ் பண்ணிடலாம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் வேர்டுக்கு போகலாம், இங்கே ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னு எழுதுவோம். ஓகேவா, ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆன் எக்ஸ்எக்ஸ்னு எழுதலாம், இல்லை அலாங் எழுதலாம். பேரல் டு எழுத தேவையில்ல, ஏன்னா கன்ஃபார்மாக இதில் தான் இருக்க போகுது. ஏன்னா இது ரெண்டோட மிட் பாயிண்ட் தான். இது இன்னும் சொல்லப்போம் கிளியராக சொன்னால் F1 F2 மிட் பாயிண்ட் தான் சென்டர்ன்றேன். கரெக்டாக? ஓகே, ஈக்குவேஷன் x minus h whole square by a square, மிடில் மைனஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா ஹைப்பர்போலா டாபிக் பார்க்குறோம். மிடில் ப்ளஸ் வராது, மைனஸ் b ஸ்கொயர், புரியுதா, ஈக்குவல் டு 1. ஹியர் இப்போ கம்பேர் பண்ணுறோம். இது என்ன ஃபார்முலா வரும்னா h plus c, k, சேம் ஃபார்முலா. இது h minus c, k. அப்போ h plus c, k ஈக்குவல் டு plus 2, 0, h minus c, k equal to minus 2, 0. So h plus c equal to 2, h minus c equal to minus 2, k equal to 0. Then solve it. 2h equal to 0, h equal to 0. ஆனால் ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிரும். ஸோ இது வந்துருக்கு. இந்த ஹச்சோட ஆன்சர் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா சியோட ஆன்சர் 2, 0 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2, therefore சி ஆன்சர் 2. ஓகே, வேறு எதுவும் கிவன் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. E value 3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட ஆன்சர் 2னா சிக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு 2. ஹியர் E value 3/2னா ஈக்கு பதிலாக 3/2 அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏ வந்து என்ன ஆகும்னா 2 2 4, 4/3. ஸோ ஆன்சர் ஆஃப் ஏ 4/3. தென் ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. அப்போ இதான் ஃபார்முலா. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஏ ஸ்கொயர் இங்கிட்டு போகும், ஏன்னா பி ஸ்கொயர் நம்ம போன லாஸ்ட் சம்மில் வந்து மைனஸ் பி ஸ்கொயர் இருந்துச்சு. அதனால் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே கொண்டு போய்ட்டு சி ஸ்கொயர் கொண்டு வந்தாங்க எலிப்ஸில். ஹைப்பர்போலா ப்ளஸ் வரும். அப்போ ப்ளஸ்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகும். அப்போ என்ன வரும்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் ஆன்சர் 4 மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆன்சர் 16/9. ஏன்னா இது ஏவோட ஆன்சர் தான் இருக்குது, ஏ ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். சியோட ஆன்சர் தான் சிஏ ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்கள். 36 minus 6, 16, 20/9. இது ஆன்சர் ஆஃப் பி ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஹச்சோட ஆன்சர் 0, கரெக்டாக. கே ஆன்சர் 0, ஏ ஸ்கொயர் ஆன்சர் 16/9, பி ஸ்கொயர் ஆன்சர் 20/9. therefore x minus 0 the whole square by a square 16/9, y minus 0 the whole square by b square 20/9. இதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணாதீங்க, ஏன்னா b பவர் 4 ஆயிரும். அதனால் நான் சொல்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 16/9 இதை கூட இப்படி எழுதிருங்க. அடுத்து மிடில் மைனஸாக ப்ளஸ்ஸா, மைனஸ் அதுமாரி 9 ஒய் ஸ்கொயர் பை இங்கே என்ன இருக்குது 20 இருக்குது. ஸோ 20 ஈக்குவல் டு 1. தட்ஸ் ஆல். ஓகே, ஆன்சர் ஆஃப் ஃபஸ்ட் சம். தென் செகண்ட் ஒன்னா சென்டர் கிவன். Second center given, one of the focus is given, corresponding directrix is given, 3 points are given. So second sum, center 2, 1, foci, one of the foci is 8, 1. Then directrix x equal to 4. Directrix x equal to 4. First of all, draw the diagram. இதை வச்சு கெஸ் பண்ணணும். ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அலாங் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ்ன்னு கெஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒய் 0, 0. இப்போ சென்டர் 2, 1, எக்ஸில் 2, ஒயில் 1 இங்கே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஓப்பனிங் போட்டுக்கோங்க. நான் சென்டரில் தான் எப்பயுமே ஓப்பனிங். இங்கே மறந்துட்டு எக்ஸ் ஒய்ன்னு போட்டாதீங்க. இதுதான் சென்டர் 2, 1. தென் 8, 1. ஸோ இங்கேருந்து வரைக்கும் 2, இதே 8னா இங்கே வந்துடும், இன்னமும் தள்ளி வரும். ஓகேவா, இங்கே இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் 8, 1. ஸோ கன்ஃபார்மாக மேஜர் இல்லை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அலாங் எக்ஸ் தான். ஓகேவா, ரைட். டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 4னா இது வந்து இது வரைக்கும் 2 லென்த்து, 4னா இன்னும் கொஞ்சம் இப்போ இங்கே இருக்கும். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4.
ஓகேவா? ரைட். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ் வந்து ஃபார்முலா என்ன வரும்னா h ப்ளஸ் சி கமா கே, கரெக்டாக? இது h ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை சி, இதெல்லாம் எனக்கு தெரியும், இது ரெண்டும் தெரியும். ஓகேவா? ரைட். ஈக்குவேஷன். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எழுதாதீங்க, parallel to x axis, ஏன்னா x axis மேலே இல்லை, தள்ளி இருக்குது. ஓகேவா? அப்போ x மைனஸ் h the whole square by a square மைனஸ் y மைனஸ் k the whole square by b square equal to 1. சென்டர் 8,1. ஸோ சென்டர் ஃபார்முலா ஆக்சுவலாக h, k, அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,1 கொடுத்துருக்காங்க. அப்போ h ஈக்குவல் டு 2, k ஈக்குவல் டு 1. ஸோ ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் உனக்கு என்னென்ன நெசசரினா hk a ஸ்கொயர் b ஸ்கொயர், h and k தெரிஞ்சிச்சு, இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் தான் வேணும். அடுத்த பாயிண்ட் வரேன். அப்போ அடுத்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் இஸ் 8,1. ஃபோக்கஸ் ஃபார்முலா h ப்ளஸ் சி கமா k equal to 8,1. so here h plus c equal to 8, k answer 1, already known about that. So h plus c equal to 8, here h answer 2, so substitute here, so 2 plus c equal to 8, then for c answer 6. Okay, c answer 6. Then another hint, directress is given, directress equal to x equal to 4. Actually x equal to h plus a square by c, so h plus a square by c is equal to 4. Here answer of h is 2, so 2 plus a value நமக்கு தெரியாது, so a square by c, answer of c 6, so 6 equal to 4. so h plus a square by c வெயிட் பண்ணுங்க, x equal to 4 தான் இருக்குது. ஓகே, ஸோ a square by 6 equal to 2, ஏன்னா ப்ளஸ் 2 ரைட் ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் -2 ஆயிரும், ஸோ 4 - 2, தென் a square equal to 12, ஆன்சர் ஆஃப் a square 12. தென் a square தெரியும், c தெரியும், அப்போ b square ஃபார்முலா, b square equal to ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன பார்த்தோம், c square equal to a square plus b square, therefore b square equal to c square minus a square, c square minus a square. ஓகேவா? c square answer, c answer 6, so 36, a square answer 144. இல்லை தப்பாக இருக்கு, c square equal to, சாரிப்பா, இங்கே வந்து a square minus c square வரும், a square minus c square, ஸோ a square answer 144 minus 36, ஸோ என்ன வரும்னா 44 108 வரும், கரெக்டாக 108, ஆன்சர் ஆஃப் b square 108. ஏன்னா தப்பாக சொல்லிட்டு இருக்கேன், சாரி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், சாரி. ஆக்சுவலாக ஃபார்மா வந்தே வரும், சி ஸ்கொயர் ஆன்சர் என்ன வருமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், கரெக்டாக? ஆமாம், குட். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ஸோ சி ஸ்கொயர் ஆன்சர், சி ஆன்சர் 6, ஸோ 36 மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆன்சர் 12, ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. ஓகேவா? 24 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்னா எக்ஸ், இங்கே வந்து ஹச்சோட ஆன்சர் 2, கேவோட ஆன்சர் 1, ஸோ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் ஆன்சர் 12, பி ஸ்கொயர் ஆன்சர் 24. இதே எலிப்ஸ் டாப்பிக்காக இருந்தால் எப்பயுமே கிரேட்டர் நம்பர் ஏ ஸ்கொயராக இருக்கும், ஸ்மாலர் நம்பர் பி ஸ்கொயராக இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ ஹைபர்போலா அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. புரியுதா? ஓகே, பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். தென் தேர்ட் சம் இதோட முடியுது இந்த எக்ஸசைஸ். பாசிங் த்ரூ த பாயிண்ட் இஸ்
5 comma minus 2 length of the transverse axis along x axis. அப்போ transverse axisன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்றாங்க, எக்ஸ் ஆக்சில் இருக்குன்றாங்க. லென்த் இஸ் 8 யூனிட்ஸ். ஸோ இதை வச்சு என்ன புரியுதுன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்களா. ஸோ சென்டர் 0,0 இன்டெரக்ட்லி கிவன். ஓகேவா. h,k 0,0. லென்த் இஸ் 8 யூனிட்ஸ். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் லென்த் வந்து 8 யூனிட்ஸ்ன்றாங்க. லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்னால் மொதல் என்ன அப்படின்னா, ஓகேவா, இப்போ இந்த டயக்ராமில் லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்ன்றது ஏ டேஷ் போகும். ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் ஏ ஆக்சுவலாக இதுதான் ஏ டேஷ், இதுலேருந்து வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன வரும் 2a லென்த்து, அதாங்க சொல்கிறாங்க. ஓகே, லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்னால் ஏலேருந்து ஏ டேஷ் வரைக்கும். ஓகே, இது எலிப்ஸில் ஹைப்பர் போலாவில். ஓகே, சேம் தான், அதே தான். இங்கே ஏ இருக்கும், இங்கே ஏ டேஷ் இருக்கும், கரெக்டாக. உள்ள எஃப் இருக்கும், உள்ள F2 இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் லென்த்து தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த லென்த்து ஏ லென்த், இந்த லென்த் ஆட் பண்ணால் 2a, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி ரைட். இப்போ என்னென்ன பாயிண்ட்னா ட்ரான்ஸ்ஃபர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்காங்க. அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஈக்குவேஷன் x minus h the whole square by a square y minus k the whole square by b square equal to 1 becomes x square by a square minus y square by b square equal to 1 since h comma k is equal to 0,0 because along x axis. ஓகேவா, ரைட். தென் அப்போ a square b square நெசசரி. எனக்கு இன்னொரு கொடுத்துருக்காங்க 2a equal to 8. ஏன்னா இன்டெரக்ட்லி கொடுத்துருக்காங்க length of the transverse axis is equal to 8. therefore 2a equal to 8, a equal to 4. ஸோ இது ஒரு ஹிண்ட்டு. ஏ எனக்கு ஓகே, இன்னும் எனக்கு என்ன வேணும், b மட்டும் வேணும், ரைட். இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் ஒரு ஹிண்ட்டாக இருக்கா, இந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்குது, அப்ளை பண்ணலாமா. அப்ளை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அப்போ அதாவது ஹைப்பர்போலா ஆக்சுவலாக 5, minus 2 is passing through this equation x square by a square minus y square by b square equal to 1. So replace x value as 5, so 25 minus replace y value as minus 2, so 4 by a value already known by 16, b square unknown equal to 1. So minus 4 by b square right hand side போயிடும், plus 4 by b square ஆயிரும். 25 by 16 minus 1 சேஞ்ச் ஆயிரும். LCM எடுத்தால் 9 by 16 equal to 4 by b square. So b square equal to 4 into 16 by 9, that is 64 by 9. Answer of b square is 64 by 9. So a square okay, b square okay. Now equation x square by a square is 16 minus y square by 64 by 9 equal to 1. கிளியராக புரியுதா? இதுதான் முடிஞ்சு. ஸோ எக்ஸசம்ஸ் ஓவர், அவ்வளோதான். டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட் ஒன் மட்டும் இன்றைக்கி நேற்று பார்த்துருக்கோம் பேராபோலா டாபிக். இன்றைக்கி எலிப்ஸ் ஹைப்பர்போலா பார்த்துருக்கோம். ஓகேவா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு. இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் இருக்குது. எது இருக்குன்னா எக்ஸாம்பிள் 5.22 இருக்குது. இது ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஈஸி தான் அது. 0,4 இது வெர்டிசஸ் ஃபோக்கஸ் கிவன். ஸோ வெர்டிசஸ் வந்து h, k plus c, h, k minus c, h, k plus a, h, k இது சாரி இது வந்து h, k plus a, h, k minus a given, h, k plus c, h, k minus c given. ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருக்கோம், அதை வச்சு டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.22 அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு சம் தான் இருக்குது எக்ஸாம்பிளில். ஸோ அதை மட்டும் நான் செய்யலை, பேலன்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஓகேவா, ரைட். இப்போ இந்த ஒரு சம் 5.25 ஒன்று இருக்கும், அதுவும் நாளைக்கு பார்த்துருவோம். ஓகேவா.